ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் அக்வேரியம் பேட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்தியன் போலீஸ் டாக் ப்ரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் போலீஸ் டாக் ப்ரீடுன்னு சொல்லிக்கும் போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இன்றைக்கி ராஜபாளையம் டாகை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராஜபாளையம் டாக் பார்த்திங்கன்னா ஒரு பியோர் இந்தியன் ப்ரீடு. அப்புறம் இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா இதோட பேர்லேயே இருக்குது. ஸோ ராஜபாளையம்னு ஒரு இடத்துல தான் இது வந்து ஆரிஜின் ஆச்சு. அது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து வந்தனால தான் இதுக்கு ராஜபாளையம்னு பேரே வந்தது. ராஜபாளையம் டாக் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் ஒரு வாருக்காக கிங்கெல்லாம் யூஸ் பண்ண டாக் ப்ரீடு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்குலாம் அதை வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த போலீஸில் மிலிட்ரியிலலாம் இந்த ராஜபாளையம் டாகை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹண்டிங் டாகு. ஸோ ஏதாச்சும் சின்ன அனிமல்ஸ் ஏதாச்சும் பார்த்தா அதுக்கு வந்து அதை ஹண்ட் பண்ணுறதுனா தோணும். ஸோ இது ஒரு நல்ல ஹண்டிங் டாகு. ஒரு ப்ரொடெக்டிவ் டாக் வேணும், நம்மளை நல்லா கார்ட் பண்ணணும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ப்ரீடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ராஜபாளையம் நல்லா செட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் டாகு, நம்மளை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். இதை நம்பி நம்ம வீட்டை கூட தனியாக விட்டுட்டு போகலாம். ஸோ அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கும். ராஜபாளையம் டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமான டாகு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பயமே இருக்காது. பயமா அது எந்த கடையில் கிடைக்கும் அப்படி நம்மக்கிட்ட வந்து கேட்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பயம்னா என்னதுன்னே தெரியாது. ஓனர்ஸ்க்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் தெரிஞ்சதுன்னா அதோடைய உயிரை கூட பணைய வைக்கும். ஸோ பயம்னா என்னன்னே தெரியாத ஒரு ப்ரீடு அது இது தான். அப்புறம் ராஜபாளையம் பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அதோடைய பைட் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக பைட் ஃபோர்ஸ் இருக்கிற டாக்ஸில் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ராஜபாளையமும் இருக்கும். ஸோ இதுக்கிட்ட போய் நம்ம தேவையில்லாமல் அதுக்கிட்ட விளையாடக்கூடாது. ஸோ அதுக்கிட்ட தேவையில்லாமல் நம்ம விளையாடணும், அப்புறம் அது கடிக்கு நம்ம ஆளாக வேண்டியதாகிடும். ஆனால் ராஜபாளையம் டாக் பார்த்திங்கன்னா அனாவசியமாக எல்லாரையும் போய் கடிக்காது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸி ட்ரைனிங் டாகு. ஸோ ஓனர்ஸ் நல்லா இதை ட்ரெயின் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இது வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக கடிக்காது. ஸோ ரொம்ப யோசிக்கும். ஸோ கடிக்கணுமா இல்லை என்ன பண்ணணும்னு ரொம்ப யோசிக்கும். ஸோ நல்லா ட்ரெயின் பண்ணணும். இது ராஜபாளையம் மட்டும் கிடையாது. ஸோ எல்லா டாக் ப்ரீடுக்கும் அவங்க ஓனர் நல்லா ட்ரெயின் பண்ணால் தான் அது வந்து ஓனர் பேச்சுக்கு நல்லா கட்டுப்படுத்தி இருக்கும். இப்போ ராஜபாளையம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள கடிக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே எல்லாரையும் பழக்கணும். ஸோ எல்லோரையும் காமிச்சு அவங்கள கடிக்காத மாதிரி அவங்க கூட வச்சு பழக்கணும். ஸோ அப்படி பழகி அதை வளர்த்தா தான் அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து யாரும் ஹர்ட் பண்ணாது, கடிக்காது. ராஜபாளையம் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் டாகு. ஸோ எப்போவுமே ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி எப்போவுமே அது வேலை தாங்க, நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன்னு சொல்லும். ஸோ ரொம்ப நிறைய வேலை செய்யும். ஆனால் மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற டாக்லாம் அது ஒர்க் பண்ணும்போது அதோடைய மூக்கை வச்சு எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி, ஸோ ஸ்மெல்லிங் சென்ஸை வச்சு தான் அது வந்து ஒர்க் பண்ணும். ஆனால் ராஜபாளையம் அப்படி கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா அதோடைய கண்ணால் பார்த்து தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். இது ஸ்மெல் பண்ணுறதை விட அது கண்ணால் நல்லா பார்த்து தான் அது வந்து என்ன ஒர்க் பண்ணணும் டிசைட் பண்ணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐசைட்டு ரொம்ப ஜாஸ்தி. இந்த ராஜபாளையம் பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் கூட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப லைக் பண்ணும். ஸோ நம்ம அது கூட எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதை பாட்டுக்கு நம்ம கட்டி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எங்கேயோ போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா அதுக்கு அக்ரெசிவ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ ஓனர்ஸ் கூட சம்டைம்ஸ் அட்டாக் பண்ணும். அதுக்காக தான் அது வந்து இந்த ராஜபாளையம் மட்டும் இல்லை, எந்த டாக்ஸுக்காக நம்ம அப்படியே தனியாக கட்டி போட்டு விட்டுறக்கூடாது. ஸோ அதை வந்து நல்லா நம்ம அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு சுத்தமாக செட் ஆகாது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல பெரிய இடம் இருக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப விளையாடிட்டே இருக்கும் இந்த டாகு. ஸோ ரொம்ப பெரிய இடம் இருக்கணும். பெரிய வீடாக இருந்தால் நம்ம இந்த டாகை செலக்ட் பண்ணலாம். ராஜபாளையத்துடைய கலர்னு பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா அந்த அப்போல்லாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருந்தது. ஸோ ப்ரௌன், பிளாக், ஒயிட்டுன்னு. ஸோ பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலருக்கு தான் ரொம்ப பிடிச்சி போய் அதே ஒயிட் கலரே ப்ரீட் பண்ணி இப்போ பியூர் ஒயிட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ராஜபாளையம் பியூர் ஒயிட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ மற்ற கலர்ஸில் எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் சில ராஜபாளையத்தில் பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸ் இல்லை ப்ரௌன் ஸ்பாட்ஸ் மாதிரி வந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா அதெல்லாம் டூப்ளிகேட்ஸ் கிடையாது. ஸோ அதுவும் ஒரிஜினல் தான். அப்புறம் ராஜபாளையம் பார்த்திங்கன்னா அதோடைய நோஸும் அப்புறம் அந்த கால் பாதமும் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ பார்த்தாலே தெரியும், ரொம்ப பிங்கிஷ் கலரில் இருக்கும். அது கொஞ்சம் சென்சிட்டிவ். ராஜபாளையத்துடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெருசாக வளரக்கூடிய டாக் ப்ரீடு. ஸோ ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 இன்ச் வரைக்கும் வரும். அதாவது ஒரு 2.5 ஃபீட் வரைக்கும் ஹைட் வரும். லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபீட் வரைக்கும் வரும். ஸோ ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ப்ரீடு. அதனால் இதுக்கு இடமும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்புறம் இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 50 to 70 பவுண்ட்ஸ் வரைக்கும் வரும். ஸோ நம்ம நல்லா கேர் பண்ணிட்டோன்னா நல்லா அது இது பண்ணும். அதுக்குன்னு நம்ம ஓவராக ஃபுட்டு போட்டு 70 பவுண்ட்ஸுக்கு மேலே நம்ம வெயிட் போடக்கூடாது. ஸோ 70 பவுண்ட்ஸ் தான் கரெக்டான வெயிட்டு. அப்புறம் ராஜபாளையத்துடைய லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு 15லேருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்தியன் ப்ரீடு, நம்ம தமிழ்நாடு ப்ரீடு. அதனால் கிளைமேட்டுக்கு ஃபுட்டு கண்டிஷன் எல்லாத்துக்கும் இது ஈஸியாக செட் ஆகிடும். ஸோ மற்ற டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே செட் ஆகிடும். அப்புறம் ராஜபாளையத்துடைய கேரிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு ஒரு பெரிய இடமா செட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நல்லா பெரிய இடமா செட் பண்ணி வைக்கணும். டெய்லி நம்ம 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் டெய்லி அது பண்ண வச்சா தான் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து இதுக்கு ரன்னிங் பண்ண விடணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக ஓடக்கூடிய ஒரு இது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே அதில் கா ஒரு நாளைக்கு நம்ம பார்த்திங்கன்னா அது ரன்னிங் பண்ண விடணும். ஸோ அப்படி பண்ணால் தான் அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் இது டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கூலாக இருக்கணும். ஹாட்டாக இருந்தால் இது தாங்கும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்காது. கொஞ்சம் கூலாக இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹில்லி ஸ்டேஷனில் வாழக்கூடிய ஒரு டாக் ப்ரீடு. ஸோ ஹில்லி ஸ்டேஷனில் எப்போவுமே கூலாக தான் இருக்கும். ஸோ நம்மளும் அதை கூலாக வைக்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் நம்ம ரொம்ப கட்டி போடக்கூடாது. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம அது கூட விளாடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது பண்ணாலே உங்கள் ராஜபாளையம் நல்லா ஹெல்த்தியாக வளரும். அப்புறம் இதில் ஃபீடிங்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இந்த டாகு பில்லட்ஸு அதெல்லாம் மார்க்கெட்டில் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே அதுக்கு கொடுக்கலாம். ஸோ தயிர் சாதமே கொடுக்கலாம், அதுவே பெஸ்ட்டு. ஏன் பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழ்நாடு ப்ரீடு தான். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே இது கொடுக்கலாம். ஸோ இது வந்து அடாப்ட் ஆகிடும். ஆனால் மற்ற ஃபாரின் ப்ரீட்ஸ்லாம் அவ்வளோ அது அடாப்ட் ஆகாது. ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஆனால் இந்த ப்ரீடுக்கு பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் ஆகாது. ஸோ தாராளமாக நம்ம கொடுக்கலாம். இது ஃபீடிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இந்த ப்ரீடை பார்த்திங்கன்னா தமிழ்நாடை விட நார்த் இந்தியாவில் அதோடைய வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தமிழ்நாடை விட நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இந்த ராஜபாளையம் ப்ரீடை வளர்க்குறாங்க. அப்புறம் ராஜபாளையம் டாக் ப்ரீடை நம்ம வாங்குகிறோன்னு நினச்சோன்னா ஸோ குட்டிலேருந்து வாங்க பாருங்கள், பெருசு வாங்காதீங்க, குட்டிலேருந்து வாங்க பாருங்கள். அப்படி குட்டிலேருந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா பார்த்து வாங்கணும். ஸோ சில ப்ரீடர்ஸ்லாம் ஏமாற்றிடுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நல்ல ப்ரீடர்கிட்ட போய் நம்ம ராஜபாளையம் டாகை வாங்கணும். ராஜபாளையம் டாக் குட்டியை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு 2 டிப்ஸ் தரேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து ஈஸியாக குட்டிங்களை வாங்கிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு போய் ஒரு குட்டியை வாங்குகிறோன்னா அது பார்த்திங்கன்னா அதோட கண் ஃபுல்லாக திறந்துருக்கணும். ஸோ நம்ம பக்கத்தில் அந்த கடைக்குள்ளே வந்தாலே அதுக்கு வந்து நம்மளை பார்த்த உடனே அது நம்மக்கிட்ட ஓடி வரணும். ஸோ அதுக்கு வந்து நல்ல கண் திறந்துருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நம்ம வாங்கலாம். இப்போ செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா காது கேட்கணும். அதை கிட்டேருந்து நம்ம தள்ளி போய் நின்று நம்ம ஏதாச்சும் அது சவுண்டு கொடுத்தோன்னா அது வந்து அதை காதை வச்சு கேட்டு நம்மக்கிட்ட வந்ததுன்னா அது காது நல்லா கேட்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம வாங்கலாம் ஈஸியாக. ஓகே, அவ்வளோதான். இப்போ பிகினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மற்ற டாக் ப்ரீட்ஸை வாங்குறதை தவிர்த்து இந்த ராஜபாளையம் டாக் ப்ரீடை வாங்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இது மெயின்டெனன்ஸ் கேரிங்லாம் ரொம்ப கிடையாது, ஃபீடிங் கூட ரொம்ப கிடையாது. ஸோ பிகினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதை வாங்குறதே பெஸ்ட்டு. ஆனால் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமேசிங் அக்வாரியம் பெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.